பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் கெபியின் இனிய காலை வணக்கங்கள். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு நினைவேற்றிகிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏரியாவில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ அழகான கோலங்கள் ஆரம்பத்திலேருந்தே மங்களகரமாக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி டேவை. ஸோ இவங்களோட மேம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியா. பிரியா, ஓகே. இது என்ன ஏரியா? இது ஒலப்பல் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். ஒலப்பல் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டா? ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? இது ஒரு ½ அன் ஹவர் ஆகும். ½ அன் ஹவரா? ½ அன் ஹவரில் போட்டிங்க இவ்வளோ பெரிய கோலம்? அதெல்லாம் சிம்பிளாக போட்டு. புள்ளி வச்சியா இல்லை ரங்கோலி மாதிரியா? இது புள்ளி வச்சு. புள்ளி வச்சு தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி அழகான கலர்லாம் கொடுத்துருக்கீங்களே, அந்த ப்ளூ ரெட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முன்னாடியே சூஸ் பண்ணீங்களா இல்லை ஆன் ஸ்பாட்டில்? இல்லை, இவ்வளோ ஸ்பாட்டில் என்ன இருக்கோ அது கொடுத்துறது தான். அதுதான். இது ஸ்பெசிஃபிக்காலாம் இதுக்கு கலர் நம்ம அந்த மாதிரி அப்படி எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே, சூப்பர். ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாலே எதுக்காக கோலம் போடுறோம்? மார்கழி மாதம்னா நம்ம பெரியவங்க இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க, அவங்களுக்கு வழி வைக்கிறதுக்காக தான் நம்ம விளக்கு வைக்கிறது. அவங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க, அவங்க இந்த வரும்போது அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் அந்த வீடோட இதுவும் தெரியாது, அதனால தான் தீபம் வைக்கிறது. ஓகே. ஸோ மார்கழி மாதம்னா பெரியவங்களை வர வைக்கிறதுக்காக. சூப்பர், நல்ல விஷயம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜிஆர்டி போயிருக்கீங்களா மேம்? போயிருக்கோம். என்னெல்லாம் வாங்க? ஸ்கீம் இதுவும் நான் போட்டிருக்கிற தோடு செயின் எல்லாமே அங்கே தான் வாங்குறது. ஆவடி இருக்கிற ஜிஆர்டியில் தான். ஓகே. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் ஜிஆர்டிக்கு எப்போவுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜிஆர்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்டும் எப்போவுமே பெண்களுக்கான முன்வகித்து போகிறதுக்கான எல்லா விஷயமும் ஜிஆர்டி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசின உங்களுக்காகவும், சூப்பராக போட்ட கோலம் போட்ட உங்களுக்காகவும் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஓகே, தேங்க்யூ மேம். ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் சூப்பரான கோலம் போட்ட அடுத்ததாக நபர் இங்கே நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுஜாதா. சுஜாதா, ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? ஒரு ½ மணி நேரம் ஆச்சு. கலர் கொடுக்கறதுக்கு ½ மணி நேரம் ஆச்சு. கலர் கொடுக்கறதுக்கு ½ மணி நேரம் ஆச்சு. என்ன இங்கே எல்லாருமே ½ மணி நேரம்ன்றாங்க. ஸோ பயங்கரமாக கோலம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே தூவி விடுவாங்க இல்லையா, இப்போல்லாம் பார்க்கும்போதே அப்படியே உறைஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்களாக கற்றுக்கிட்டீங்களா இல்லை இன்னொருத்தவங்களோட பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சா இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்க, சின்ன வயசுலேருந்து போடுறது தான். ஸோ அந்த இதில் அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம். ஓகே. ஸோ எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக பாரம்பரியம்ன்றது ஓகே, ஆனால் கோலம் பார்த்திங்கன்னா அதே பாரம்பரியத்திலே இருக்குது. அந்த ரோஜாப்பூ, தாமரைப்பூ, இந்த பண்ணி புள்ளி வச்சதில் இந்த தான் இருக்குது. இதை தாண்டி இன்னும் புதுசாக அப்கிரேட்டட் வரல. போடலாம், அது ரொம்ப லேட் ஆகும் போடுறதுக்கு. அதனால் இது சிம்பிளாக பூன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குன்னு அட்ராக்ஷனாக இருக்கணும். அது போட்டிருக்கோம், அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு. வரும்போதே ரோஜாப்பூ கையில் கொடுக்க முடியாது, அதனால் கோலத்தில் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக கையில் கொடுக்க முடியாதுன்றதுனால நாங்கள் இப்படி போட்டிருக்கிறோம். கையில் கொடுக்க முடியாது, அதான் கையில் கொடுக்க முடியாதுன்றதுக்காக அப்படி போட்டு விட்டாங்க. ஸோ சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக யாருக்கு என்ன கலர் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இது. ஸோ ஓகே, ரொம்ப அழகாக சூப்பராக கோலம் போட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வித்யா. 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 உங்கள் பேர்? என் பேர் சுஜாதா. சுஜாதாவா? ஓகே. நீங்கள் தான் வித்யாவா? ஆமாம் சார். ஓகே. ஸோ நீங்கள் கோலம் போட்டிருக்கீங்களா? அது என்ன கத்திரிக்காவா இல்லை மாங்காவா இல்லை என்ன இது? அது லோட்டஸ் சார். லோட்டஸா? லோட்டஸ் மேலே போட்டிருக்கேன். லோட்டஸா? அங்கே எங்கெங்க லோட்டஸ் இருக்கு? இல்லை சார், நான் எதையுமே யோசிச்சு போடல. யோசிச்சு போடலையா? அப்புறம் எங்கே லோட்டஸ் யோசிச்சிங்க? நடுவில் லோட்டஸ் போடலாம், மேலே டிசைன் போடலாம், கவர் பண்ணணுன்றதுக்காண்டி நான் அப்படி போட்டிருக்கேன். மற்றபடி இல்லைங்க, அந்த லோட்டஸ் எங்கே இருக்குன்னு தான் கேட்குறேன். நடுவில் இருக்கு பாருங்க சார். அங்கே இருக்கா லோட்டஸ்? அப்போ இது சொல்லுங்கள், இது என்னது? கத்திரிக்காவா? அது கத்திரிக்காவா இல்லை என்னது? இது
தோணுனது போட்டிருக்கேன் சார். இல்ல ஆமாம். நல்லா இருக்குங்க. ஏதோ புதுசா இருக்குது. நான் கத்திரிக்காய்ன்னு நினைச்சேன். அது உள்ள கத்திரிக்காய் விரிச்சா உள்ளுக்குள்ள மஞ்சள் கலர்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒண்ணுன்னா அது ஓகே, ஓரளவுக்கு புரியுது. ஆனா இந்த மஞ்சள் கலர்ல ஒண்ணு தொங்குச்சே, அது என்னன்னு தான் பார்த்தேன். சரி இல்லை ஏதோ டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கீங்க அப்படின்றனால அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லை இது மாதிரி வந்து நீங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு தான் பண்ணுவீங்களா, இல்ல வந்துட்டு தோன்றதா இது இல்லை சார். பண்ணுவீங்களா? கோலம்ன்றது ரங்கோலின்றது எல்லாமே மேக்ஸிமம் ரவுண்டில் தான் போடுவாங்க. நான் வந்து எல்லாருமே போட்டு டிசைன் போடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி போடும்போதே யோசிச்சு தான் போட்டேன். சூப்பர், நல்லா இருக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர்டாக பண்ணி கோலம் போடல. ம், ம், ம். நடுவில் ஃபஸ்ட்டு பூ போட்டேன். அப்புறம் சரி ஒரு மேலே ஒன்று போட்டோன்னே சரி அதை லீஃப் ஆக்கிடுவோன்னு லீஃப் போட்டேன். மேலே அகல் விளக்கு மாதிரி போடலான்னு அது போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இன்னும் 2 சைட் போட்டால் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்படி தான் போட்டிருக்கேன் நான். அப்படிதான் போட்டிருக்கீங்க. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. சந்தியா. சந்தியாங்களா? ஓகே, நீங்க என்ன முக்கோணம் மாதிரி வந்து எல்லாருமே வந்து மேல் கொண்டு விளக்குல வைப்பாங்க, நீங்க என்ன கீழ் நோக்கி தொங்க விட்டுருக்கீங்க? என்னது அது? வாசல் படியா? வாசல்ல இருந்து தொங்குதா இல்ல எப்படி? எங்க சார் விளக்கு தொங்குது? தூங்க ஃப்ரண்ட்ல கோலத்துக்கு மேல லோட்டஸ் மாதிரி போட்டிருக்கேன் சார். எங்க சார் விளக்குலாம் இல்லை சார், அங்கே விளக்கே போடல சார் நான் அங்கே. வித்தியாசமா இருக்கு. அதுதான் எல்லாரும் மேல் நோக்கி போடுவாங்க இல்லையா, நீங்க வந்து கீழ் நோக்கி போட்டிருக்கீங்களே அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுதான். லோட்டஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன், விளக்குலாம் போடல சார் நான். லோட்டஸ் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஓகே, ரொம்ப அழகாக வந்துச்சு. அந்த மயிலை வந்து இணைச்சி சேர்த்துட்டு நடுவில் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேசஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ரெட் கலரில். அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த இது வந்து எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ரங்கோலி மாதிரி போட்ட உள்ள லோட்டஸ் போடலான்னு பார்த்தேன். அப்புறமா வந்து உள்ள லோட்டஸ் போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் இடுக்கலாம், இந்த இதுவாகிடும். அதனால் ஃப்ரீயாக விட்டேன், அப்படி நல்லா இருக்கும். அது ஃப்ரீயாக விட்டீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் எதனா யோசிச்சிருந்தாங்கன்னு மொத்தமாக ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க போல். ஓகே, ரொம்ப அழகாக வந்துட்டு சூப்பராக போட்டுருந்தீங்க. எல்லாருமே கோலங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போடணும்? மார்கழி மாதத்தில் தெரியல சார், எனக்கு மார்கழி தெரியல. ஓகே, ரொம்ப அழகு. நீங்கள் சொல்லுங்கம்மா, மார்கழி மாதத்தில் ஏன் கோலம் போடணும்? தெரியல உங்களுக்கு? குனிஞ்சு நிமிந்து போட்டால் ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது சார். அப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுறது? எல்லாராலையும் ஜிம்முக்கு போக முடியாது இல்லை சார். அதனால இந்த பனிக்காத்து வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நல்லது அப்படின்னுவாங்க. அதனால காலைல எழுந்து மார்கழி பனிக்காத்து உடம்புல படணும். ஓகேவா? காலையில வந்து வெடிகாலையில போட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால போடுறது. நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். இனிமேல் பனிக்காத்து உடம்புல படணும். நைட்டு எல்லாரும் வெளியில் பத்துக்கோங்க, பெட்ஷீட்டை போட்டு சுருட்டிக்காதீங்க. பனிக்காத்து ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறேன், நைட்டெல்லாம் படுக்கணும்னு சொல்லலை. விடிய காலையில் 4:30 மணிக்கு எழுந்து நம்ம கோலம் போட்டோம்னா அந்த சில்னஸ் எல்லாமே நாளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொன்னேன். சரி, ஓகே. அதாவது பெண்களுக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால அவங்க வந்து கோலம் போட்டு அந்த பனிக்காத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆண்களுக்கு என்ன வேலை இருக்குது? ரோட்டில் அப்படியே பத்துக்கோங்க. ஓகேவா? வாக்கிங் போங்க. சூப்பர், வாக்கிங் போங்க. ஸோ பனிக்காத்தை உள் வாங்கிக்கோங்க, அதானம்மா? ஓகே, ரொம்ப அழகு. சூப்பரான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கோலம் போட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அவடி ஜிஆர்டி நீங்கள் போயிருக்கீங்க? போயிருக்கேன். என்ன வாங்கினீங்க? 2 பவுனில் செயின் எடுத்தேன். 2 பவுனில் செயின் எடுத்தீங்க. நீங்கள்? நான் 1 கிராமில் ஒரு தோடு எடுத்திருக்கேன் சார். ஒரு கிராமில் இன்னும் போகல நான். ஓகே. ஸோ இந்த வருஷம் மந்த்லி வேற கட்டுறேன். மந்த்லி வேறு கட்டுறீங்க. ஓகே, திருவிழா எல்லாமே வந்து எல்லா விஷயமும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிடுங்க, மந்த்லி எல்லாருமே வந்து ஸ்கீம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களோட பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம எதுவுமே பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஜிஆர்டி வந்து மக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட்லேயே இருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஓகே, தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் வரும்போதே பயங்கர வரவேற்பு, கலர்ஃபுல்லான ஒரு கோலம், சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அருணாதேவி. அருணாதேவி. ஓகே, ஸோ இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1 hour ஆயிருக்கும். 1 hour ஆச்சு. 1 hourல வந்து நீங்கள் வந்து இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்களா? ஆமாம், முடிச்சிட்டேன். எல்லாமே முடிச்சிட்டிங்க. ஓகே, யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் சிஸ்டர்.
பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால உங்களால் 1 ஹவரில் போட முடிஞ்சிச்சு. தனியாக போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நீ புள்ளி வை, நான் கோலம் போடுறேன், நான் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பந்தத்தை வந்து உருவாக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோலம் வடிவமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு இணைப்பாக இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது, எல்லா வகையான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஃப்ளாகு இது ரிலேட்டடாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இது என்ன நடுவில் அந்த சக்கரம் வந்து எதை குறிக்குது அது ஆக்சுவலாக ஃப்ளாகோட கான்செப்ட் போட்டோம். ஸோ நடுவில் சக்கரம் வரணும் அப்படின்றதுனால அந்த அசோக் சக்கரத்தை கொடுத்துட்டீங்க. ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து சூப்பரான ஒரு விஷயமா வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயில் இதில் என்னெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க? அதனால் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகு, அப்புறம் பீகாக் இஸ் நேஷ்னல் பேர்டு இல்லையா? ஸோ அது நேஷ்னல் ஃப்ளாரையும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோட்டஸும் போட்டு ஜெய்ஹிந்துன்னு போட்டுருக்கோம். ஜெய்ஹிந்த் போட்டாச்சு. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வச்சுட்டாங்க. இன்னும் நான் நேஷ்னல் அனிமல்ஸ்ன்னு சில விஷயங்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து டைம் வந்து அதையும் போட்டிருப்பாங்க போல். சரி, ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து குறுகிய ஸ்பேசஸில் இவ்வளோ அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து யூனிக்காக சொல்லணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து மார்கழி மாதத்துக்காக நீங்கள் வந்து கோலம் போட்டுருந்தீங்க, இதுக்கு நன்றி. ஸோ ஏன் இந்த கோலம் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதத்தில் போட்டிங்க? நார்மலாக ஒரு நாள் போடலாம்ல? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷனாக ஒன்று ரிபப்ளிக் டேக்கு வைப்பாங்க, இல்லை பொங்கல் ஹாலிடேஸில் வைப்பாங்க. இன்னைக்கு கான்செப்ட் எதுவும் சொல்ல, ஸோ நாங்களாக ஒரு ஐடியா பண்ணி இந்த கான்செப்டில் போடலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ கான்செப்ட் சொல்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணி போடுறது வந்து இட்ஸ் லைக் நாட் இது. ஸோ அதனால் வந்து அவங்களோட யூனிக்னிட்டி வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம எதுவுமே கான்செப்ட் இல்லாமல் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அனிதாங்களா? ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஆவடி ஜிஆர்டி. ஆமாம், ரெகுலராக அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரெகுலராக அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஓகே, வேலை செய்கிறவங்களோட இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க போல். அங்கே தான் போகிறதா ஒரு ஐடியா இருக்குது. இன்றைக்கும் அங்கே தான் போகிறாங்களா? அதை போய் இங்கே தான் இருக்காங்க, அவங்களோட வண்டியில் போயிடுங்க. ஜிஆர்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிஆர்டியும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான முன்னுரிமைக்கான விஷயங்கள் எல்லாமே முன்னோக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் ரொம்ப சந்தோஷம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு மார்கழி மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் மணி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலத்தோட அருமையான மக்களோட தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கணபதி. கணபதி பேரா? ஆமாம். ஃபுல் நேம் என்னம்மா? ஃபுல் நேமாக தான். ஃபுல் நேமாக தானா? கோலத்தை தான் யூனிக்காக பார்க்குறோம், பேரே யூனிக்காக பார்க்குறோம், கணபதி அப்படின்ட்டு. ஓகே, சந்தோஷம். உங்கள் பேர்? சரண்யா. ஓகே, யார் கோலம் போட்டா? எல்லாரும் சேர்ந்து கோலம் போட்டிங்க. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலம், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா பூ. ஆனால் அது எதை வகையில் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கீங்க? பூக்கள் வச்சா நல்லா இருக்கும். டெக்கரேஷன் பண்ணணும். இன்னும் டெக்கரேஷன் பண்ணணுமா? பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபினிஷிங் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த கோலம் இதானா இன்னைக்கு? ஆமாம் சார், அதான். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தீங்க, அதனால தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் இப்போ வந்து சென்டராக வந்து விளக்கெல்லாம் வச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாணி தெளிச்செல்லாம் கோலம் போடுவோம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு வெறும் கோலம் போடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். சாணியெல்லாம் மாட்டு சாணம் கிடைக்கும், இங்கே கிடைக்காதுல்ல, அதனால நாங்கள் தண்ணி தெளித்து போட்டு வச்சுருக்கோம். மாட்டு சாணம் கிடைக்காதனால தண்ணி தெளிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம ஊரில் என்ன தான் கிடைக்கிது அப்படின்றது நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் வந்து சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் எந்த நோய் கிருமியும் உள்ளே வராது, அதனால். ஓகே, பால் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எங்கே இந்த மாட்டு சாணத்துக்கு நம்ம போகிறது அப்படின்றது தான். சரி, ரொம்ப அழகாக வந்து சூப்பராக கோலங்கள்லாம் போட்டுட்ருக்கீங்க. மார்கழி மாதத்துக்கு எதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கோலம் போடுறோம், விளக்கேற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம்? இல்லை, எனக்கு தெரியாது. விளக்கேற்றுவாங்கன்னு தெரியும். அழகான பதில். கடவுளுக்காக மாதம், அதனால் தெய்வத்தோட மாதம்னு சொல்லுவாங்க, கார்த்திகை மார்கழி. அதனால் வாசலில் நல்லா கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. அதனால காலையில் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க வைக்கிறதுக்கு. ஓகே, ரொம்ப அழகு, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் என்னப்பா?
ரித்திஷ். ரித்திஷ், உங்கள் பேர்? ஜெயஸ்ருதிகா. ஜெயசூரிகா. ஓகே. ஸோ சண்டேனால எல்லாருமே குழந்தைங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து கோலம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ சந்தோஷம், சூப்பராக அழகாக ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் தான் பண்ணுறாங்க, கேட்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னும் நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நேச்சர் தான் இல்லையா? ஸோ சாமியை உள்ளே கூப்பிட்ற விதமாக கூப்பிடுவாங்க. உள்ளே கூப்பிட்ற விதமாக கூப்பிடுவாங்களா? வழி விட்டு போடுவாங்க, கேப் விட்டு. அந்த மாதிரி போட்டால் சாமி வந்து உள்ளே வர மாதிரி, விளக்கு வச்சு உள்ளே கூப்பிட்ற மாதிரி. உள்ளே கூப்பிட்ற மாதிரி. ஓகே, விளக்கு வச்சு உள்ளே கூப்பிட்ற மாதிரி. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். நல்லா இருக்குது, தரம் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஓகே. போயிருக்கேன். எங்கே என்கிட்ட வந்து பாருங்க, போயிருக்கேன். டப்புன்னு வந்து ஒரே வார்த்தை தான், போயிருக்கேன் டப்புன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அழகு. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக வந்து இவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தரம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கும் சரி, ஜிஆர்டி ஆவடி ஜிஆர்டி வந்து போய் பார்த்தீங்கன்னா தரம் உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் உங்ககிட்ட இருந்தாலும் மாதம் நீங்களால் சேமிக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு தேடி கலெக்ஷன்ஸ் வந்து பசங்களே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் மாதம் போய் கட்டணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆவடி ஜிஆர்டி ஒரு வாட்டி போயிட்டு அணுகுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஸோ சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஓகே, தேங்க்யூ. வா 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 என வரவேற்கும் வண்ணப் பூக்களின் ஆவடி ஜிஆர்டி மற்றும் மன்னி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ சூப்பராக வந்து கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து பத்தலைங்க, நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம போய் மீட் பண்ணோம் இல்லையா? அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பயணம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க கூட. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். தேன்மொழி. என் பேர் தேன்மொழி. அழகாக இருக்குது பேர் சொல்லும்போது, அப்படியே தேன்மொழி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோலமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? 25 இயர்ஸாக போட்டுனுக்கிறேன். 25 இயர்ஸ். ஓகே, 25 இயர்ஸாக வந்து கோலம் போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஒரு மாற்றத்தை வந்து புதுசாக பார்க்குறீங்க இந்த கோலத்தில்? நான் ஒவ்வொரு கோலமும் போட சொல்ல அதே டிசைன் போட மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் வந்து மாற்றிப்பேன். அந்த டிசைன் அந்த கோலத்தை எனக்கு எப்படி வருதோ அந்த டைமுக்கு எனக்கு என்ன டிசைன் போடணும், போட்டால் எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நான் போடுவேன். அதே ஒருத்தரை பார்த்து அப்படியே போட மாட்டேன். அப்படியே போட மாட்டீங்க. ஓகே. இவங்க வீட்டில் வந்து நிறைய நோட் புக்ஸ் வந்து அப்படியே பண்டிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்றது ஒருத்தவங்களோட அமைப்பாக இருக்கலாம். பட் ஆனால் அதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும்ல, ஒரு இதை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும், இதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி. ஒரே புள்ளி தான் 16 புள்ளி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளியில் இருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையாம்மா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பொன் பிரபா. பொன் பிரபா. வசந்தன் கோல வர விளம்பரம் மாதிரி டர்ன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். பொன் பிரபா இல்லையா? உங்கள் பேர் என்னம்மா? சஸ்திகா. சஸ்திகா. ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? ½ hour ஆகும். ½ hour to 1 hour. ½ hour to 1 hour. ½ hour 1 hour? 1 hour ஆகும். 1 hour ஆச்சு. அதான் ½ hour to 1 hour. நம்ம நினச்சது ½ hour, ஆனால் 1 hour ஆயிடுச்சா? இல்லை, கலர் கொடுக்கறதுக்கு 1 hour ஆகிடும். அப்போ டோட்டலாக கோலம்னா 1 hour. ஓகே, ஃபைன். 1 hour வந்து கோலம் போடுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மயில் வந்து ரசித்து கோலம் போட்டிருக்கீங்க. இன்றைக்கி நான் வருஷம் பார்த்துட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இத்தனை நாள் மார்கழி ஆரம்பித்ததுலேருந்து மோஸ்ட்லி நிறைய பேர் மயில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கா, இல்லை அது போட்டால் ரொம்ப நல்லதா? இது ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களும் வந்து டெய்லி போட ஆரம்பிச்சு. நான் வந்து நேஷ்னல் பேர்டு அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ் அதை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் மயில் அழகு, அது ரொம்ப அது அற்புதமான அழகு. அதனால் அதை வச்சு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அது பாப்பாக்கும் நான் அதை தான் ட்ரெயின் பண்ணுறேன். பாப்பாக்கும் ட்ரெயின் பண்ணுறீங்களா? கோலம் போட்டுட்ருக்கேன். 2 இயர்ஸாக போட்டுட்ருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2 இயர்ஸாக வந்து மம்மி கோலம் போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு எப்போ வந்துச்சு இன்ட்ரெஸ்ட்? இல்லை மம்மி வந்து நான் போடுறேன், நீயும் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? இல்லை. இல்லையா? ஓகே. ஸோ ஸ்கூல்லலாம் வந்து சூப்பராக வந்து கோலம் போடுறீங்களாமே, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்களாமே, ஆமாவா? ஆமாம். மெசேஜ் பண்ணுறாங்களா? ஆமாம். ஆமாவா?
ஓகே. எது கேட்டாலும் ஆமாம், ஓகே, ஃபைன் அப்படிதான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைகிட்ட வந்து நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அவங்களோட இது வந்து பழகணும். ஓகே, நீங்கள் வந்து இந்த கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்றத தாண்டி நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகேவா, நேஷ்னல் ஃப்ளவர்ஸு அதனால் வந்து நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு இந்த கனெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ மாதத்தில் வந்து நம்ம நேஷ்னலாக போட்டால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரோட்டில் போகும்போது ஒரு அழகான கோலம் போட்டிருந்தா நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா மட்டும்தான் ஒரு கலர் கோலம் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த கலர் கோலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் மார்கழி மாதம் அப்படின்னும் போது அந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம போடுவோம். ஸோ இது எப்படி இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வரும்? இல்லை, மார்கழி மாதம் காலையில் 4 மணிலேருந்து நம்ம ஏஞ்சி போட்டாலே அது ஒரு உடம்புக்கும் நல்லது. காலையில் அந்த பனி காலத்தில் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பனி காலத்தில் ஏஞ்சிக்க வேண்டாம், குளிரும், படுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பனி காலத்தில் நம்ம ஏஞ்சி குளிச்சுட்டு போட்டோன்னா அது நம்ம உடம்புக்கே ஆரோக்கியம் தரும். உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். ஓகேவா? அதாவது நமக்கு இந்த வெடியற் காலன்றது தேவர்களுக்கு பிரம்மம், அதாவது வெடியற் காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம கோலம் போட்டோம்னா தேவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வருவாங்க. அப்போ எந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாசமாக ஒரு கோலம் இருக்கோ அந்த வீட்டுக்கு அவங்க விஜயம் பண்ணுவாங்க. அதனால தான் மார்கழியில் வந்து நம்ம 4 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போடணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது எந்த வீட்டில் மங்களகரமாக இருக்கோ வர தேவர்கள் எல்லாருமே தேவதைங்கள்லேருந்து லட்சுமிலேருந்து அந்த வீட்டுக்கு வாசம் பண்ண வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு மார்கழியில் நான் மாதத்தில் மார்கழி மாதம்னு வேறு சொல்லியிருக்காங்க விஷ்ணு பகவான். அதனால் அது மார்கழி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான மாதம். ஆக்சுவலி அம்மா வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. உள்ளே வந்து தேவர்கள் வருவாங்க அப்படின்றதுக்காக வந்து மங்களகரமான ஒரு கோலம் போட்டுட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் கோலம் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, வீட்டை கதவு சாத்திக்கிறாங்க இல்லையா, அது திறந்து வைக்கணுமா மூடி வைக்கணும்? தாப்பால் போடக்கூடாது. ஜஸ்ட்டு இல்லை, கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் ஒரு கோலம், ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட சரி, அந்த வீட்டை வந்து தாப்பால் போடக்கூடாது. தாப்பாலை திறந்துட்டு ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம திறந்து வைக்கணும். இல்லைன்னா அவங்க அப்படியே தான் போயிடுவாங்க, உள்ளே வர முடியாது. அப்படிதான் போயிடுவாங்க. ஆமாம், உள்ளே வரணும். உள்ளே வர்றதுக்கு அந்த கதவை திறந்து வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். திறந்து வைக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பூட்டிடாதீங்க, மற்ற வீட்டுக்கும் போகணும் அப்படின்றதே நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றோம். அதே மாதிரி தயவு செய்து அலர்ட்டாகவும் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு யாருன்னு விஷ்ணு பகவான் வரான்றதுக்காக திறந்து வச்சுட்டு வேற எவனா பகவான் வந்துட்டானா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரே ஒரு கோலத்துக்கு ஆசைப்பட்டு மொத்தமாக வந்து நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம கிட்ட இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்டுக்கிறோம். பட் ஆனால் ரொம்ப அழகான சூப்பரான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிங்க, ரொம்ப அழகு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துட்ருக்கு. ஓகே, தேங்க்யூம்மா. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் சூப்பரான கோலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலம் போட்டு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுமதி. சுமதி. ஓகே, மக்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ சுமதி என் பேர். ஓகே, போதும். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா, அது புள்ளி வச்சு போட்டிங்களா இல்லை ரங்கோலியா? அது ரங்கோலி தான். ஸோ ரங்கோலிலே விளக்கு வச்சு போகிற மாதிரிலாம் இருக்கா? விளக்கு வச்சு எல்லாமே வந்து நம்ம விருப்பம் தான், அது நம்ம விருப்பம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான். போடலாம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியதர்ஷினி. உங்கள் பேர்? கனிஷ்கா. கனிஷ்காவா? கனிஷ்காவா உங்கள் பேர்? ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், கோலம் போடுறதுக்கு வந்து எப்போ எழுந்தீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு? நாங்கள் நைட்டே போட்டோம். நைட்டே போட்டிங்களா? இப்போல்லாம் காலையில் எழுந்து போடுறதில்ல, நைட்டே போட்டிங்க. போட்டு உள்ளே போய் தூங்கிட்டீங்க, காலையில் வந்தோன்னா அப்படியே காமிச்சிட்டிங்க? இல்லை நாங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு போட்டோம். காலையில் ஃபுட்பால் போனோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ சூப்பர். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நைட்டே வந்து இப்போல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷன் ஆயிடுச்சு, நைட்டே வந்து போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஜிஆர்டிவிலாம் போயிருக்கீங்களா? போனதில்லை. ஓகே, கண்டிப்பாக வந்து அம்மா வந்தோன்னே கூப்பிட்டு போக சொல்லுங்கள், சரிங்களா? ஜிஆர்டி போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போயிருக்கீங்களாம்மா ஜிஆர்டி? நாங்கள் அந்த போன வாரம் கூட போயிட்டு தான் வந்தோம். பாப்பாவுக்கு நேற்று பர்த்டே, பெரிய பொண்ணுக்கு. போன வாரமும் போயிட்டு இது மோதிரம், கொலுசு 2 கொலுசு எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம். எல்லாமே வாங்கிட்டு தான் வாங்கிட்டு வரோம். பெரிய நெக்லஸ் ஆரம் பெரிய பொண்ணு கூட அங்கே தான் வாங்கியிருக்கோம். எல்லாமே அங்கே தான் வாங்கினீங்க. அப்படியே சந்தோஷம். ஜிஆர்டிலேருந்து இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். பாப்பா கல்யாணத்துக்கெல்லாம் கூட அங்கே தான் வாங்கினோம். அது மெசேஜ் எல்லாம் கூட வரும் நம்மளுக்கு.
அதான் அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற போது அந்த ஜிஆர்டின்னு சொல்லும் போதே அது ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வராது, நம்ம வாங்கி அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் வரும். அதை தான் வந்து மக்கள் உங்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே இருக்க ஆவடி ஜிஆர்டிக்கு போய் பாருங்கள். உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களோட டிசைன்ஸஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. கொடுத்தே வாங்கினேன் நான். முதல்ல ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. இது 10 சவரனில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது அதே மாதிரி வேணும் ஆரம்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து அங்கே டி நகர் ஜிஆர்டியில் ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே தான் வாங்கினேன் நான். இங்கே தான். ஓகே, சூப்பர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அழகான கோலங்கள் போட்டிருக்கீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஓகே, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சரிங்க. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் மணி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பயணிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூப்பரான கோலங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்கும்பொழுது 1 hour 1/2 hour அப்படின்ற மாதிரி நிறைய தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். குழலி. குழலி, ஃபுல் பேர் என்ன? ஏலவார் குழலி. என்னது? ஏலவார் குழலி. ஏலவாரா? ஏலவார் குழலி. காலவாரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ஏலவார் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது பேர். சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். நேத்ரா. நேத்ரா. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு உங்கள் கோலம் போட? 2 hours ஆச்சு. 2 hours ஆச்சு. பார்த்து ரசித்து போட்டிங்களா? ஓகே, நீங்கள் என்ன கோலம் போட்டிங்க? அந்த கோலம். அதுவும் அந்த கோலம். ஓகே, ஸோ உங்களுக்கு கோலம் வந்து எப்போத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டு போடணும் அப்படின்ட்டு? ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சது இந்த இன்ட்ரெஸ்ட்? 2 years. 2 yearsலேருந்து. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த மார்கழி மாதம் அப்படின்னும் போது குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க கோலம் போடுறதுல. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் வந்து அந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலியில் தாண்டி இன்றைக்கி ஸ்டிக்கர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் வந்து கோலம் அப்படின்ற ஒரு விஷயமே அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு தாக்கம் வந்து இருக்குது. அது எப்படி நீங்கள் வந்து மக்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி அழிஞ்சு அது வந்து பாரம்பரிய ஒரு கலாச்சாரம். இது வந்து ஒரு லட்சுமி கலாச்சாரம். நம்ம வீட்டுக்கு வாசலில் நம்ம போகிறது அது ஒரு எப்படி பார்க்க சொல்ல ஒரு இன்பமாக அது எப்படி சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் எனக்கு ஆர்வம் தான் கோலம் போடுறதுல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் யார் கூட்டாலும் போடுறதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய்டும். கலர்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் அது. ஸோ மார்கழி மாதம் அப்படின்னும் போது அந்த பாரம்பரியம்ன்றது இருக்கிற வரைக்கும், மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பாரம்பரியமும் அழியாது, கோலமும் அழியாது அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி ஒரு தடவை போயிருக்கேன். ஒரு வாட்டி போயிருக்கீங்க. ஓகே, ஸோ எத்தனை வாட்டி போனாலும் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஜிஆர்டிக்கு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்களும் வந்து ஜிஆர்டிக்கு போங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டிக்கு தான் 1000 ரூபாய் வந்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கும்போது உங்களோட ஃப்யூச்சர்ஸ்க்கு அது உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கோ மேரேஜ்க்கோ எதுக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ தொடர்ந்து வந்து அந்த 1000 rupees உங்களுக்கு இல்லைன்னு நினச்சி ஜிஆர்டியில் சேமித்து வர அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது நிறைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நல்ல வாய்ப்பு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ ஜிஆர்டி போங்க, போய் பார்த்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் போய் பாருங்கள். 2024 வந்து உங்களுக்கான விஷயமா இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம். ஸோ சூப்பரான கோலங்களை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து சூப்பரான ஒரு ஃபேமிலியோடு நின்றுட்டுருக்கோம். ஸோ இவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி. ஓகே, உங்கள் பேர்? கனிஷ்கா. ஓகே, உங்கள் பேர்? இளையராஜா. ஓகே, ஸோ சூப்பரான வந்து கோலங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கோலம் வந்து இன்னும் அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி தான் இருக்காங்க. அவங்களோட விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 3 மணிக்கு எழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்தது இருக்கும். ஸோ நம்ம அதாவது சின்ன குழந்தைங்களில் இருக்கும்பொழுது நம்மளோட இது இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் வர 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 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீ உங்கள் ஜென்ரேஷன்ஸில் இருந்த டைமில் வந்து போட்ட கோலத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? டிவாடி சொல்லுங்கள்.
நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இன்னும் அது வந்து அதிகமாக இருக்கா இல்லை நீங்கள் பார்த்ததோட இப்போ கம்மியாக இருக்கா கோலம்? அதிகமாகவே இருக்குது. அதிகமாகவே இருக்கு. ஓகே. ஸோ அந்த சாணி தெளிச்சுலாம் போடுவாங்க இல்லையா, இப்போ அதெல்லாம் கிடையாது. அது இப்போ போட மாட்டேன்றாங்க. அதுமாரி தான் போடணும் கோலம். அது மாதிரி தான் போடணும். போட்டால் அப்படி தான் போடணும். ஆமாம். அப்படி இல்லையா? மார்கழி மாதம் சாணி தெளித்து தான் கோலம் போடுவோம். தானி தெளித்து போடணும். அது வந்து இப்போ இல்லை. ஏன்னா அந்த தானி தெளித்து அந்த வெள்ளையில் கோலம் போடும்போது அது பார்க்கறதுக்கு ஒரு நல்லா அழகாக இருக்கும். இருக்கும். ஆனால் இப்போ என்னதான் கலர் கொடுத்தாலும் அந்த இதுக்கு நம்ம பூசணி பூவும் வைப்பாங்க. பூசணி பூ வைப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இது லேடிஸ்லாம் அவ்வளோ தூரம் எழுத்து கோலம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுலேருந்து அவங்க நைட்டே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாகவே போட்டுட்ருக்குறாங்க. காலையிலே எழுந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களாம் எழுப்பி வச்சு எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. அந்த அளவுக்கு ஜிஆர்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து சூப்பராக வந்து இந்த ஃபேமிலியோட பேசணும். மார்கழி மாதத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அப்படி ஜிஆர்டி போயிருக்கேன்? போனதில்லை. ஓகே. கண்டிப்பாக போங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜிஆர்டியில் இருக்குது. ஸோ 1000 ரூபாய் வந்து சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் என்ன உங்களால் முடியுமோ நீங்கள் வந்து ஜிஆர்டியில் போய் அணுகலாம். அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. சூப்பரான கோலங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கோலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட தான் கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வினோமாவா? வினோமான்றதே பேரா? யாருன்னா பையனுக்கு தான் வினோத் அப்படின்ற மாதிரி பேர் இருந்தால் அவங்கள வினோமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பேர் வந்து வினோமா. ஸோ சூப்பர். ரொம்ப அழகாக நிறைய யூனிக்கான பேரெல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். மலர்மதி. மலர்மதி. ஓகே. மலர்மதி. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? கம்பி கோலமா? எத்தனை புள்ளி இது? இது வந்து பூக்கோலம் 3 hours ஆச்சு. 3 hours ஆச்சு. அதான் எத்தனை புள்ளி இது? 15.8. 15.8 8 ஊடு புள்ளி. 8 இது புள்ளி. ஓகே ஃபைன். ஸோ வந்து 15 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 புள்ளியில் 8 வரை. ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிவியில் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் போட்டுருக்குது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த புள்ளி கோலத்தில் வந்து அழகான கோலங்கள்லாம் போட்டு அசத்தியிருக்காங்க. உங்களுக்கு சொல்லணும். ஸோ 3 மணி நேரம் ஆச்சு இல்லையா? எதுக்கு எவ்வளோ மெனக்கிட்டு இந்த 3 மணி நேரம் இந்த கோலம் போட்டீங்க? ஒரு கலை தானே. கலை தான். கோலம் போடுறது ஒரு கலை. சிம்பிளான விஷயம் தாங்க. கலை. கோலம் போடுறதுன்றது கலை. அது 3 மணி நேரம்னா 3 வருஷம் நாங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் போடுவோம் அப்படின்றது சிம்பிளாக அழகாக சூப்பராக சொல்லிட்டாங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே சூப்பர். தேங்க்யூ. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. சூப்பரான கோலம் 3 மணி நேரம். அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக சூப்பராக வந்து அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு. ஓகே தேங்க்யூ. இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னி டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்மளோட பயணம் தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருந்துருச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான கோலங்கள் எல்லாமே நம்ம பார்த்து சூப்பராக வந்து அப்படியே வியந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த நொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நமக்கு எல்லாமே பேசி கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சுதாப்ரியா. ஓகே. அது என்ன சுதாப்ரியா? அப்பா. ஓகே. பிரியா. ஓ, அப்பா ஒன்று அம்மா ஒன்று சேர்த்து அது வந்து சுதாப்ரியா. ஓகே நைஸ். ஸோ நீங்கள் வந்து எஸ்பின்னு கூப்பிட்டுக்கலாமா? ரொம்ப பெருசாக இருக்குது பேர். சுதானே கூப்பிட்டுக்கலாம். ஓகே ஃபைன். சரி, ஏதோ ஒன்று. இந்த கோலம் வந்து ரங்கோலி ஃபுல்லாக வந்து நீங்கள் எப்போ ஐடியா பண்ணீங்க இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்ட்டு? நேற்று ஈவினிங். ஓகே. சரி, எல்லாம் ஓகேங்க. அது என்னங்க பொங்கலுக்கு வர வேண்டிய பானையை இப்பயே தூக்கி வந்து வச்சிட்டிங்க சென்டரில்? எங்கே இருக்கு? ஸோ அந்த வளைவும் அவ்வளோ பெரிய பானையாக இருக்குது. பானைன்னு ஐடியா பண்ணல. அது போடும்போது பெருசாகிடுச்சா? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திரும்பிக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து கோலம் போட்டுட்ருக்கீங்க. அது அப்படியே முன்னாடி வச்சு அந்த விளக்கேற்றுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல கான்செப்ட்டு. இது பண்ணுறது ஈஸியாக இருக்கா இல்லை அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு போட்டால் ஈஸியாக தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. பின்னாடி நம்ம எதனா வளைஞ்சி விட்டுட்டு ஒரு 4 கோடு போட்டாலும் அது அந்த டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் அது அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சங்கீதா. ஓகே. நீங்கள் போட்ட கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சின்ன கோலமாக இருந்தாலும் அழகாக வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து இது இன்செர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், மார்கழி மாதம்னா என்ன, அதுக்காக ஏன் இவ்வளோ மெனக்கணும்? வராது, நீங்கள் சொல்லுங்கள். மார்கழி மாதம் வந்து
பனி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பன்னீரா? பனிக்காலம்ன்றதுனால எல்லாருக்கும் தூங்கி எழுந்திருக்கும் போது கொஞ்சம் அப்படியே மூடியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, காலையில் எழுந்து கொஞ்சம் கோலம் இந்த விளக்குலாம் பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதுக்காக கோலம் பெருசாக போடுறாங்க. ஓகே மார்கழி மாதம் அப்படின்னாலே மூட் க்ரியேட் ஆகும், பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், அதனால் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் உங்களோட கோலம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து உறைஞ்சி வச்சுருக்கீங்களே, அதுக்கு அப்படியே உயிர் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது எப்படி அந்த விஷயம்? ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றனால ஸ்பெஷல் அப்படின்றனால. ஆமாம், கிறிஸ்மஸ்ன்றனால ஸ்பெஷல். நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்றைக்கே ஜிஆர்டிலேருந்து குரூப்ஸ்லேருந்து கோலம் போட்டுறாங்கன்னு சொன்னாங்க, கோலம் போட்டின்னு. அதனால் நாளைக்கு போட்டுறது இன்றைக்கே போட்டாச்சு. அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு டிசைனிங் பண்ணி சாண்டா கிளாஸ் வரைஞ்சோம். அதனால் ஆமாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து கிறிஸ்மஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி மார்கழி மாதத்துக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து அதிகமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கிறிஸ்மஸ்க்கு வேலைகள் இருந்திருக்கும். அந்த வகையில் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் இது பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஷெர்லி. சாரி, ஷெர்லி. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ உங்கள் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, ஏன் இந்த மாதம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ பேர் வந்து கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் வந்து யோசிச்சு எந்த வயசில் நீங்கள் கேட்டீங்க அம்மா கிட்ட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேட்டீங்க? என்ன சொன்னாங்க? லைக் அதான் வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுவாங்க. அது எதுக்காகனா, எறும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போடுவாங்க அப்படின்னு சொல்லி. சூப்பருங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அரிசி மாவில் கோலம் போடும்போது வெளியில் இருக்கிற இது எறும்பு புழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கோலம் வரமுறையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தான். இது யாருமே சொல்கிறது இல்லை. இப்போ எல்லாமே வந்து செல்ஃபிஷாக வந்து நான் போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்டேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோலங்கள்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி ஆல்ரெடி ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், கார்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆசை, என்ன மாதிரி ஜுவல் வாங்கணும்னு ஆசை ஜிஆர்டியில்? செயின் நெக்லஸ் ஒட்டியானோ அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு தான் ஆசை இருக்காது? கோல்டுனாலே எல்லாருக்குமே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கோல்டுனாலே ஒரு பெரிய விருப்பம் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜிஆர்டி. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எப்போவுமே ஜிஆர்டிக்கு கொடுங்க. அவங்களோடும் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதுக்காக தொடர்ந்து பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் போயிருக்கீங்களா ஜிஆர்டி? போயிருக்கேன், கார்டு போட்டிருக்கீங்க. ஓகே, நீ எதுவும் கேட்டுறாதப்பா, நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்தவொடனே வந்துட்டு எல்லாமே வந்து அவங்களே சொல்கிறாங்க. ஓகே, இதே தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கேன். நீங்களும் சரி, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கார்டு போட்டு பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆவடி ஜிஆர்டிக்கு போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். 2024 வந்து உங்களுக்கான இயராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.